இப்போ ஏன் மூசுன்னு முதலமைச்சர் கிளம்பி கர்நாடகாவுக்கு போகிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாப்புல? ஏன் தெரியுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டென்ட் பண்ணி போர் அடிச்சிருச்சு. கர்நாடகாவுக்கு போயிட்டு லொக்கேஷன் சேஞ்ச், கர்நாடகாவுக்கு போயிட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டை பண்ணிட்டு வருவோம். நம்ம பையன்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? போர் அடிக்காமல் இருக்கும்ல. என்டர்டெயின் பண்ணுறதுல இவரை காட்டிலும் வேறு யாரும் ஆள் உண்டா சார் தமிழ்நாட்டில்? இப்போ எப்படி மெட்ரோவுக்கு மேலே 101 அடியில் போய் ஆய்வு செய்த முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, அவங்க சொல்லிட்டு வாயை மூடலை. அதுக்குள்ளேயும் முன்னாள் முதலமைச்சர் போயிட்டு பண்ணதை போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த மேரத்தான் ஓடின அதே கதை தான். முதலமைச்சர் மேரத்தான் ஓடிய முதலமைச்சர். காஷ்மீர்லேருந்து ஒரு குரல் வருது, அப்போ நாங்கள்லாம் யார்? அப்போ நாங்கள் ஓடினதுக்கு பேர்லாம் என்ன? இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு இப்போ கிளம்பி போகிறார். கர்நாடகாவுக்கு கிளம்பி போகிறது எப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு எனக்கும் இன்னொருத்தனுக்கு ரொம்ப நாள் பகைன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பகை. அவன் என்னை எப்போ பார்த்தாலும் வெட்டுவேன். ஒருவேளை நான் அவனை பார்த்துட்டேன்னா அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் கெஞ்சுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் பயங்கரமாக உக்கிரமாகி என்னைய பார்த்து சிக்கிட்டான்டா, இன்னைக்கு சதைச்சிடுவான் அப்படின்னு சொல்லி கையில் நல்ல பெரிய அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றச்ச இடையில ஏதோ ஒரு கல் கிடக்குது, தடிக்கு கீழே விழுந்துடுறேன், அருவா என் கைக்கு வந்துடுது. இப்போ அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு நியாயமான என்ன பண்ணணும்? எப்போ என்னையை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் இருப்பான்ல, அப்பப்போக்கி இடையில பஞ்சாயத்து உள்ளே புகுந்து தடுத்து விட்றா பேசிக்குவோம்டா அப்படிம்பான்ல, அவன்கிட்ட கொண்டு போய் நான் அருவாவை கொடுப்பேனா? இல்லை என்னைய ஓடி வர்றான் பற்றியா, அவங்ககிட்ட நான் அருவாவை தூக்கி போட்டு இந்த அப்படி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுப்பேனா? இப்போ அதுதான் இங்கே நடக்குது. அதான் அவருக்கு என்ன ஆசைன்னா, எம்ஜிஆரை திரும்ப கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு காட்டணும் அப்படின்றது அவரோட ஆசையாக இருக்கும் போல. ஏன்னா ஒரு ஸ்டோரியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதான் எம்ஜிஆர் அங்கே போய் உட்காந்து சிஎம் கிட்ட போய் பேசிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு விற்கிறப்ப ஓடி பதறி போய் தண்ணி கொடுக்குறாங்க வீட்டம்மா, அந்த முதலமைச்சர் வீட்டம்மா. எனக்கு நீ தண்ணி கொடுக்குறது முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறது தான் முக்கியம். நீ தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லி இந்த தண்ணியை நான் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் இப்படியே விற்கிக்கிட்டே கிடக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. உடனே பத்திரி போய் ஓகேன்ட்டாயலாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. அன்னைக்கு நம்ம யாரும் கோர்ட்டு படி ஏறலை. அன்னைக்கு 2 ஸ்டேட்டும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆரையும் கர்நாடகாவில் நல்லா தான் பார்த்தாங்க. இன்னைக்கு போஸ்டரை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கர்நாடகாவில். காலை வச்ச அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கு. போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் அங்கே போராடுன்னு சொன்னால் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வாயை முடிட்டு பேசாமல் இருக்கிறான்னு அத்தனை பேர் அவங்களுக்குள்ளே யாரும் அவங்கள அடக்கலாம் வேண்டாம், அவங்களாவே தானாக அடங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள்லாம் இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. இன்னைக்கு டிகே சிவகுமார் ஐயா விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றோன்னு என்ன சொன்னாருன்றது ஞாபகம் இருக்கா? எந்த லெவலில் விஜய் சாரை வச்சிருக்காருன்றது ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லை, இப்போ போராட கிளம்பிட்டாங்கல்ல. உண்மையிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறது இந்தியாவில் யாருன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே நல்லது செய்கிறது கிடையாது. அவங்களுக்கே இதில் பெருசாக அக்கறை எல்லாம் இல்லை. ஆனால் கர்நாடகத்தில் இது பெரிய அரசியல், தமிழ்நாட்டில் இது ஒரு பார்ட் ஆஃப் அரசியல், அவ்வளோதான். கர்நாடகத்தில் இது பெரிய அரசியல். செய்ய வேண்டியது உண்மையிலேயே திறக்கிற அந்த கர்நாடகா திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுடா, நான் பண்ண மாட்டேன்டா, நான் எதுக்குடா உனக்கு தண்ணி தரணும், செத்தா சாவுடா, நீ இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. உன் ஊரில் இருக்க விவசாயி வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன, எனக்கு என் ஊர் தான் முக்கியம். இப்போ ஒருவேளை கர்நாடகா சிஎம் ஐயா டிகே சிவகுமார் மனசு மாறி விஜய் சார் கேட்டுட்டார். அவர் என்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு. எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை, உண்மையிலே எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு கதறாரு. நான் மனசு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். மேகதாதுல நான் அணையை கட்டலை, காவிரி தண்ணியை பேசுனபடி நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கர்நாடகாவை காலி பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனு டிகே சிவகுமாருக்கு உண்டு. அவராக முடிவெடுக்கிற பட்சத்தில் காங்கிரஸ்காரனை விடுங்க, கர்நாடகாக்காரன் யாரும் உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டான். அவங்களுக்கு அந்த வெறி உள்ளுக்குள்ளே ரொம்ப ஊறி போய் கிடக்குது. அதான் என்னன்னா, இப்போ பிரச்சனை தண்ணி கிடையாது, அவங்களுடைய ஈகோ, ஒரு மாதிரியான ஒரு சேடிஸ்ட் மனநிலைமை. உண்மை கடக்கட்டும், என்ன இப்போ
இவங்களுக்கு கொடுக்கணுமா நம்ம? இதுக்கு யாருக்கு தெரியும் அதிகாரம் இருக்குது? நடுவர் மன்றம் இருக்குல்ல, காவிரி மேலாண்மை நடுவர் மன்றம், அதுக்கு அதிகாரம் இருக்குது. உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னால் இவங்க கேட்கவே மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. நீதிமன்றன்றது நார்மலான பீப்புளுக்கு தான் போல, இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் கிடையாது போல. அவங்களுக்கெல்லாம் தனி சட்டமா? நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போட்டு உள்ளதுக்கு போட வேண்டியது தானே யாராக இருந்தாலும். கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுது, அந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறது யார்? கண்ட்ரோல் பண்ணுறது யார்? முதலமைச்சர். முதலமைச்சர் சொன்னதை கேட்கலன்னா முதலமைச்சர் தூக்கி உள்ளே போடுங்க. இல்லையா வலுக்கட்டாயமாக கோர்ட்டு சொன்னதை. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் ஆயுதம் மேந்திய போலீஸாரை போட்டு போனீங்களா, இராணுவத்தை அனுப்பிவிடு செய்யி. அப்போ தானே கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்றது அர்த்தம். கோர்ட்டு சொல்கிறத கவர்மெண்ட்டு கேட்கல, சாதாரணமான நாங்கள் மட்டும் கேட்கணுமா? அந்த நினப்பு வருமா வராது? யார் முதல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும்? அரசாங்கம் ஒரு நாட்டில் எப்படி இருக்கணுன்றதுக்கு அரசாங்கம் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். எதை மதிக்கணும், யாரை மதிக்கணும், எப்படி இருக்கணும். ஆனால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இப்போ அங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போறிய? போயிட்டு அங்கனுக்குள்ளே போயிட்டு கர்நாடகாவை கலக்கிய விஜய், மேகதாதுவை மிதித்த விஜய், டி.கே. சிவகுமார் ஓடி வந்து கட்டி பிடித்து வரவேற்றார். ரீல்ஸுக்கு இப்போ தேவை, கண்டென்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு கர்நாடகா அவசியமாக இருக்குது. அப்படித்தானே? இங்கே இருக்கிற அந்த கூட போகிற ஆளுகள்லாம் யார் சார்? கூட நியாயமாக யாரை கூட்டிகிட்டு போகணும்? இங்கே இருக்கிற முதல்ல விவசாயிகிட்ட ஒப்பீனியன் கேட்டியலா? போகணுமா வேணாமா? உங்களுக்கு என்ன தேவை? எவ்வளவு தண்ணி தேவை? எப்பப்போ தேவை? மேகதாது அணையால் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட போகுது? நியாயமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்க இடத்த, ஏற்பட போகிற இடத்த, பிரச்சனைக்குள்ளான இடத்த தானே கொண்டாந்து அவங்க தானே வந்து பார்க்கணும். இங்கே யார் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அவங்கள போய் பார்க்க போகிறாப்புல. ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. போய் பார்த்துட்டு உண்மையில கொண்டு வந்துட்டார்னா அவரை பாராட்டி, அவரை சீராட்டி, அவர் தான் நிரந்தர சிஎம்னு போடுவோம். அவர் தான் எல்லாத்துக்கும், தமிழ்நாட்டுக்கு உண்மையான முதல்வர் இவர் தான். இப்போ போயிட்டு அங்கே பேசி என்னத்துக்கு ஆக போகுது? ஒன்றும் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக தானே போறீங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் கூட்டணுமா வேணாமா? அவங்க என்கிட்ட கேட்கணுமா வேணாமா? குறைஞ்சபட்சம் இதெல்லாம் நான் பேச போகிறேன் சொல்லணுமா வேணாமா? சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ ஒத்துக்கிட்டீங்களா சார்? நீதிமன்றம் நடுவர் நீதிமன்றம் புதுசாக அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அதை ஃபாலோ அப் பண்ணுவோம் சொன்னீங்கல்ல, சொன்னதை செய்யணும்ல. அப்புறம் அங்கே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இவங்க யாருன்னு சொன்ன பற்றி கேட்க மாட்டாங்களே சார். பாஜகவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கிற அந்த லோக்கல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை கவுடாவாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் அவங்க தண்ணி தரமாட்டாங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த இடத்துல கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் நிற்கும். ஏன்னா அங்கே இருக்க யாரும் இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது, காங்கிரஸு கிடையாது, வேறு எந்த கட்சியும் திமுக அதிமுக இப்போ தாவேக்க, இங்கே இருக்க லோக்கல் பார்ட்டிஸை தவிர வேறு எந்த பார்ட்டியும் இவங்களுக்குள்ள ரூலிங் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அதே அங்கே பண்ணால் அது பெரிய அரசியல், அந்த மக்களுக்கான அரசியல். அது இதை நினச்சா இதை ஈஸியாக சுமூகமாக முடிச்சிடலாம். கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே எட்டி கூட பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் வெளியில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான். ஒரு ஆடியன்ஸாக தான், ஓட்டு போகிற ஆளாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஓட்டு கேட்குற ஆளாக வர முடியாது. கேவலமான முறையில் தோக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெறுப்பை கிளப்பி விட்டுருவாங்க. அதை கிளப்பி விடுறதுமே இவங்களாத்தான் இருக்கும், இவங்களோட அந்த அரசியலாகத்தான் அதுவும் இருக்கும். இப்போ எடுத்துக்கொண்டு போய் பார்க்குறாரு. இப்போ போயிட்டு இப்போ 3ஆம் தேதி போகிறாரா இல்லையா, நடக்குமா நடக்காதா, அதெல்லாம் வேற. ஒரு வேளை போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு யாரை பழி கொடுக்க தயாராகிட்டீங்க? கொண்டாந்து விட்டுட்டு தண்ணியையும் சேர்த்து கொண்டு வந்துட்டான பிரச்சனை இல்லை. ஆனால் இது எதுவுமே நடக்காதுன்றது நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சும்மா என்ன சொல்ல, ஒரு பில்டப்புக்காக கொடுக்குறது. கர்நாடகாவுக்கு போய் உட்காந்து, நேரடியாக போய் உட்காந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசினார். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். காமராஜர் மாதிரி காலை பிடிச்சி கெஞ்சினார். ஆனால் அவங்க கல்லஞ்சக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன, முதல்வர் பாவம், முதல்வருக்கு எவ்வளோ கஷ்டம்.
நமக்காக அவர் எவ்வளவு அவரோட தன்மானத்தை விட்டு இறங்கி வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. பாதிக்கப்பட போகிறது யார்? கடைசியில் யார் பாதிக்கப்பட போகிறது? நீங்கள் அழுகிறதுனால இங்கே தண்ணி வந்துடுமா? இல்லை கருகி போன பயிரெலாம் மறுபடியும் பச்சை பசேல்னு ஆகிடுமா? இல்லை வாங்கின கடனை தான் திரும்ப விவசாயி கட்ட முடியுமா? என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு போகிறாருன்னு தெரியல, என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. இதுவரை எவ்வளவோ தீர்ப்பு வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே வந்து அதை செய்ய முடியாமல் அதை செய்ய வக்கு இல்லாமல் கிடக்கு. உண்மை அதுதான், வக்கு இல்லை. போயிட்டு அவன் காலில் ஏன் விழுகணும்? யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்க. இப்போ நீங்கள் போய் சொல்லணும், அவங்க கேட்க போகிறாங்கல்ல எல்லாத்தையும். ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாத என்ன தண்ணி திறந்து விட பாதி இடம் வர காடாக கிடக்க போகுது. இந்த ஒரு காலத்தில் கருவேல மரம் வச்சிருந்து ஒன்றுமே இல்லாமல் தண்டத்துக்கு கிடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை. ஒரு வேளை இந்த அணை கட்டுனா தண்ணி திறக்காமல் விட்டுட்டா இதெல்லாம் நடக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பார்ப்போம்.